ஜிப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் புலனாய்வு பிரிவு எச்சரிக்கை. மீண்டும் ஏனைய நாடுகளிடம் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். யாழில் தொடர் சுகையினத்தால் குடும்ப பெண் பரிதாப மரணம். கடன் தள்ளுபடி தொடர்பில் மக்கள் வங்கி வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். அனுரவின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் தீக்கிரை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை இடைநிறுத்துவதற்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்க செய்தித்தளத்தின் புலனாய்வு அறிக்கை எச்சரித்துள்ளது. எனவே மீட்சியை வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்று குறித்த செய்தித்தளம் வலியுறுத்தியுள்ளது. தற்போதைய சர்வதேச நாணய நிதியம் ஆதரவு பெற்ற கடன் நிலைமை தன்மை பாதையானது பொருளாதாரத்திற்கு பாரிய உந்துதலை வழங்கவில்லை என்றாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் சீர்திருத்தங்களை தடுத்து நிறுத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை இடைநிறுத்துவதற்கும் அச்சுறுத்தலுக்கும் வழிவகுக்கும் என்று செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சில வேட்பாளர்கள் சர்வதேச நாணய நிதிய பிணை எடுப்பு திட்டத்தின் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்வதற்கான திட்டங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்போது நடைமுறையில் இருக்கும் திட்டத்தின் தலைவிதியை சுற்றி நிச்சயமற்ற தன்மையை எழுப்புகிறது என்று அறிக்கை எடுத்துக்காட்டப்படுகிறது. எனவே இலங்கையில் பொருளாதார மீட்சியை வலுப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தை தொடர்ந்து வைத்திருப்பது இன்றியமையாதது என்று அந்த அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. இலங்கை ஏனைய நாடுகளிடமிருந்து கடன் வாங்க வேண்டிய சூழல் தொடர்ந்தும் ஏற்படலாம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி என்பது வெறுமனே துறைமுகத்தை கட்டுவது மற்றும் விமான நிலையத்தை கட்டுவது மட்டுமல்ல. அனைத்து விடயங்களிலுமான இலங்கையின் மாற்றம் அதை நோக்கி செல்லாவிட்டால் இலங்கை ஏனைய நாடுகளிடம் கடன் வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் ஜனாதிபதியாக வர இருப்பவர் நாட்டினுடைய அனைத்து விதமான பிரச்சினைகளையும் அறிந்திருக்க வேண்டும். அத்தோடு ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது இலங்கையை முன்னேற்றுவது குறித்து பூரண மற்றும் அடிப்படை அறிவை அவர் பெற்றிருக்க வேண்டும். மேலும் தேர்தலில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்று மட்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் ஆட்சி மாறுவது குறித்து கொள்கைகளும் மாற்றமடைவதால் இலங்கையால் ஒரு தொடர்ச்சியான கொள்கையை கடைபிடிக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். யாழில் 20 நாட்கள் தொடர் சுகையினத்தால் பீடிக்கப்பட்ட குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நாரந்தனை மத்தி ஊர்காவற்துறை பகுதியை சேர்ந்த 62 வயதினையுடைய அன்னலட்சுமி நடராசா என்ற 7 பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் கிளிநொச்சியிலுள்ள அவரது மகள் வீட்டில் இருந்த வேளை கடந்த 7ஆம் திகதி சுகையினம் ஏற்பட்டதால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார். இருப்பினும் இடையே ஏற்பட்ட சுகையினத்தை அடுத்து கடந்த 17ஆம் திகதி ஊர்காவற்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து சுகையினம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 19ஆம் திகதி ஊர்காவற்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் 27ஆம் திகதி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் காலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். 54 பில்லியன் ரூபாய் அறவிட முடியாத கடன் தொகையை மக்கள் வங்கி தள்ளுபடி செய்துள்ளதாக பரவும் செய்திகளில் உண்மையில்லை என மக்கள் வங்கி அறிவித்துள்ளது. இந்த செய்திகளை மக்கள் வங்கி முற்றுமுழுதாக மறுப்பதுடன் எந்தவிதமான கடன் தள்ளுபடிகளையும் தாம் செய்யவில்லை என மக்கள் வங்கி அறிக்கையொன்றினை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளது. அரசியல் ரீதியாக முக்கியம் பெறுகின்ற இக்காலகட்டங்களில் இவ்வாறான ஆதாரமற்ற செய்திகள் மறைமுக நிகழ்ச்சி நிரலுடன் முன்னெடுக்கப்படும் திட்டமிட்ட பிரச்சாரம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த விளம்பரத்திற்கும் மக்கள் வங்கிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இத்தகைய மோசடிக்காரர்களின் செயல்களில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவித்துக் கொள்கிறோம் என அறிவுறுத்தியுள்ளது. எனவே மக்கள் வங்கியின் கணக்குகளை வைத்திருப்பவர்கள் வதந்திகளை புறக்கணித்து துல்லியமான உண்மையான விவரங்களுக்கு மக்கள் வங்கியின் உத்தியோகபூர்வ தகவல் மார்க்கங்களின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்ற விவரங்களை மாத்திரம் நம்புமாறு மக்கள் வங்கி பொதுமக்களுக்கு வலியுறுத்தியுள்ளது.
இலங்கையில் செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீரிகம பொலகலகம பிரதேசத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக பெல்லேவெல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பிரச்சார அலுவலகத்தில் நேற்று இருந்த மேசைகள், கதிரைகள் மற்றும் விளம்பர பலகைகளுக்கு சிலர் தீ வைத்து எரித்துள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தீ வைத்து எரித்த நபர் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸ் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த ஒரு மாதத்தில் 4528 கோடி நிதி திரட்டி புதிய சாதனையொன்றினை படைத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜனாதிபதி பதவிக்கு கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதுடன் குடியரசுக் கட்சி வேட்பாளராக ட்ரம்ப் போட்டியிடுகிறார். இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முதலாவது கருப்பின மற்றும் ஆசிய அமெரிக்க பெண் என்ற வரலாற்று சாதனையை கமலா ஹாரிஸ் படைத்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் கமலா ஹாரிஸ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதுடன் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அவர் பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டி வருகிறார். இதேவேளை கமலா ஹாரிஸின் பிரச்சாரத்திற்காக கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 4528 கோடி நிதி திரட்டப்பட்டுள்ளமை அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjeffna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.